ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய இந்த வீடியோ சீரீஸ்ல 2025ஆம் ஆண்டு 8வது MCQ. சரி, ஒளித்தொகுதிகள் பற்றி கேட்டுக்கிறாங்க. ஒளித்தொகுதிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது அப்படின்னு சொல்லி. சரி, ஒளித்தொகுதிகள் நேரிய இலத்திரன் பாய்ச்சல் இது தொடர்பாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் ஒரு திரும்பவும் மீட்டிக் கொண்டு வருவோம். சரி, பாடத்துக்குள்ள போகலாம். முதல்ல எங்களுக்கு தெரியணும் இந்த ஒளித்தொகுதிகள்ன்றது என்னது. போட்டோ சிஸ்டம் சில வேலை PS குறிக்கிறோம். ஒளித்தொகுதிகள் அப்படின்றது என்னது என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு பச்சை உருவத்தினுடைய தைலக்கொய்து மென்சவ்வுகள் மீது சிக்கல்களாக ஒழுங்கமைந்த தொகுதி. யார்? குளோரோபில் மூலக்கூறுகள், புரதங்கள். எங்களுக்கு தெரியும் குளோரோபில் மூலக்கூறுகள், புரதங்கள் சேதன பதார்த்தங்கள் தான். இவை தவிர ஏனைய இன்னும் சேதன பதார்த்தங்கள் காணப்படும் அந்த சிக்கலில். ஆகவே குளோரோபில் மூலக்கூறுகள், புரதங்கள், ஏனைய சேதன மூலக்கூறுகள் என்பன தைலக்கோய்டு பச்சை உருவத்தின் தைலக்கோய்டு மென்சவ்வில் ஒழுங்கமைந்துள்ள சிக்கல்கள். இவங்களை சொல்லுவோம் ஒளித்தொகுதிகள் அப்படின்னு சொல்லி. நல்லது. ஒரு ஒளித்தொகுதியில முக்கியமா 2 கூறுகள் காணப்படுகின்றது. ஒன்று ஒரு தாக்க மைய சிக்கல், அது சரி. பல ஒளி அறுவடை சிக்கல்கள். ஒரு தாக்க மைய சிக்கலையும் பல ஒளி அறுவடை சிக்கல்களையும் ஒரு ஒளித்தொகுதி கொண்டிருக்கும். சாதாரணமாக நாங்க ஒரு ஒளித்தொகுதி வரையும் போது இந்த மாதிரி தான் வரைகிறது வளமை. பார்ப்போம். இந்த பாக்ஸா இங்க காட்டியிருக்கிறது. இங்க பாக்ஸா காட்டியிருக்கிறது தாக்க மைய சிக்கல். தாக்கமைய சிக்கலில் உள்ள கூறுகள் கேட்கப்பட்டால், ஒளித்தொகுதி என்றால் என்னன்னு கேட்கப்பட்டால் இது இருக்குது. ஒளித்தொகுதியினுடைய கூறுகள் கேட்கப்பட்டால் இங்கு இருக்கிறது. அந்த கூறுகளில் முதலாவது கூறு தாக்கமைய சிக்கல் இருக்குது. தாக்கமைய சிக்கலினுடைய கூறுகள் கேட்கப்பட்டால் குளோரோபில் ஏ மூலக்கூறுகளினுடைய ஒரு சோடி. குளோரோபில் ஏ மூலக்கூறுகளினுடைய ஒரு சோடி. வேறு எந்த மூலக்கூறுகளும் குளோரோபிலும் காணப்படுவது கிடையாது. தாக்க மையத்தில் குளோரோபில் ஏ மூலக்கூறுகளினுடைய ஒரு சோடி அல்லது 2. ஒரு முதலான இலத்திரன் வாங்கி இவங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒழுங்கமைக்கப்பட்ட புரதங்கள். இது 3ம் தான் தாக்கமைய சிக்கலினுடைய கூறுகள். நல்லது. அடுத்தது பல ஒளி அறுவடை சிக்கல்கள் கொடுத்திருக்கிறோம். ஒளி அறுவடை சிக்கல்களில் இங்க பல்வேறு ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் காணப்படுகின்றன. சரி, அடுத்த பிரச்சனையும் இருக்குது. ஒளித்தொகுதியில 2 வகையான ஒளித்தொகுதிகள் தைலக்கோய்டு மென்சவ்வில் ஆங்காங்கே காணப்படும். ஒன்று PS1, அதாவது ஒளித்தொகுதி 1 என்று சொல்றோம். அடுத்தது ஒளித்தொகுதி 2 என்று சொல்றோம். சரி, எங்களுக்கு தெரியும் ஒளித்தொகுதி 1 அல்லது ஒளித்தொகுதி 2 எந்த ஒளித்தொகுதியாக இருந்தாலும் இதே கட்டமைப்பு அல்லது இதே ஒழுங்கு தான் காணப்படும். அங்கு யாராக இருந்தாலும் குளோரோபில் ஏ 2 காணப்படும். சிலர் இந்த மாதிரி விளங்கி வச்சுக் கொள்வதும் இருக்குது. ஒளித்தொகுதி 1ல் தாக்க மையத்தில் குளோரோபில் ஏயினுடைய ஒரு சோடியம், ஒளித்தொகுதி 2ன் தாக்க மையத்தில் குளோரோபில் பியினுடைய ஒரு சோடியம், அந்த மாதிரி குழப்பிக் கொள்வதும் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. ஒளித்தொகுதியினுடைய தாக்க மையத்தில் காணப்படுகின்ற குளோரோபில் சோடி குளோரோபில் ஏயினுடைய சோடியாகத்தான் இருக்கு. நல்லது. இப்ப இங்க இந்த PS1 PS2 எங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரே கட்டமைப்பு. முக்கியமான ஒரு பிரச்சனை எங்க ஸ்டூடெண்ட் சந்திக்கிறது, இந்த P700 P680 இந்த குழப்பம் எப்பவும் இருக்குது. P700 சொன்னால் இன்னமுமே ஒளித்தொகுதி 1 P700 எனப்படுகிறது, ஒளித்தொகுதி 2 P680 எனப்படுகிறது. அந்த மாதிரி விளங்கி வச்சுக் கொள்றாக்களும் இன்னமும் இருக்குது. இல்லை, P700 என்பது ஒளித்தொகுதி 1 கிடையாது. P680 என்பது ஒளித்தொகுதி 2 கிடையாது. P700 என்பதும் P680 இந்த மாதிரி குறிக்கிறது குளோரோபில் ஏ. தாக்க மையத்தில் காணப்படுகின்ற அந்த குளோரோபில் ஏக்கு வழங்கப்படுகின்ற செல்ல பெயர் மாதிரி. குளோரோபில் ஏ, அதாவது ஒளித்தொகுதி 1னுடைய தாக்க மையத்தில் காணப்படுகின்ற அந்த குளோரோபில் ஏ மூலக்கூறுகள் ஒரு சோடி 2 இருக்குது இல்லையா, இது P700 என அழைக்கப்படுகிறது.
P700 என அழைக்கப்படுது. ஆகவே P700 என்றால் என்னன்னு கேட்டால் குளோரோபில், அதாவது ஒளித்தொகுதி ஒன்றின் தாக்க மையத்தில் காணப்படுகின்ற குளோரோபில் ஏ மூலக்கூறு P700 என அழைக்கப்படுகிறது. P680 ஒளித்தொகுதி இரண்டின் தாக்க மையத்தில் காணப்படுகின்ற குளோரோபில் ஏ மூலக்கூறுகள் P680 என அழைக்கப்படுகின்றன. ஏன் இந்த நம்பர்? இந்த பிரச்சனையும் வரலாம், தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நானும் சொல்றேன். எப்பவுமே இந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் வெவ்வேறு அலைநீளமுடைய ஒளியை பிணைத்திறனாக அகத்துறிஞ்சும். சரி, இங்க PS2வின் தாக்க மையத்தில் காணப்படுகின்ற இந்த குளோரோபில் ஏ மூலக்கூறுகள் 680 நானோமீட்டர் அலைநீளமுடைய ஒளியை வினைத்திறனாக அகத்துறிஞ்சுவதால் அந்த தாக்க மையத்தில் காணப்படுகின்ற குளோரோபில் ஏ மூலக்கூறுகள் P680 என அழைக்கப்படுகின்றன. ஒளித்தொகுதி ஒன்றின் தாக்க மையத்தில் காணப்படுகின்ற குளோரோபில் ஏ மூலக்கூறுகள் 700 நானோமீட்டர் அலைநீளமுடைய ஒளியை வினைத்திறனாக அகத்துறிஞ்சிறத்தால் அந்த குளோரோபில் ஏ மூலக்கூறுகள் P700 என அழைக்கப்படுகின்றன. ஆகவே P700 என்பது அந்த குளோரோபில் ஏ மூலக்கூறுகளை குறிக்கிறதே தவிர ஒளித்தொகுதி ஒன்றை குறிக்கவில்லை. சரி, அடுத்த கட்டம் இது விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த நேரிய இலத்திரன் பாய்ச்சல், இது தொடர்பாக கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். சரி, முதல்ல இங்க இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே எண்ணி பழகின மாதிரி முதலாவது இருக்கிறது ஒளித்தொகுதி 1, இரண்டாவதாக இருக்கிறது ஒளித்தொகுதி 2, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ள கூடாது. எப்பவுமே இந்த பொறிமுறையில முதலாவது வாரது ஒளித்தொகுதி 2. அதுக்கு காரணம், அது மறக்கமாக இருந்தால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அதை ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுறேன், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க நீங்க. சரி, எங்களுக்கு தெரியும் V சமன் A lambda இந்த சமன்பாடு தெரியும். இந்த சமன்பாட்டில இருந்து நாங்க இந்த எடுக்கோல் எடுத்துக்கொள்வோம். அதாவது இங்க அலைநீளம் அதிகரிக்கும் போது அதிர்வெண் குறையும். எப்பவுமே அலைநீளம் அதிகரிக்கும் போது, இங்க V மாறாம இருக்கும் போது அலைநீளம் அதிகரித்தால் அதிர்வெண் குறையும். சரி, ஆகவே இந்த சமன்பாடும் தெரியும். E சமன் H F இந்த சமன்பாடு தெரியும். இதுல இருந்து நாங்க எடுத்துக்கொள்ளுற ஒரு எடுக்கோள் எங்களுக்கு தெரியும். இதுல இருந்து எங்களுக்கு தெரியும் E, அதாவது சக்தி நேர்விகித சமன் வந்து யாருக்கு? இந்த அதிர்வெண்ணுக்கு அப்படின்னு தெரியும். ஏனென்றால் இது மாறிலி. நல்ல இந்த ஸ்டூடெண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, விளைவுகளுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆகவே அலைநீளம் அதிகரித்தால் அதிர்வெண் குறையும், அதிர்வெண் குறைவடைஞ்சால் சக்தி குறைய, அதிர்வெண் குறைவடைந்தால் சக்தி குறைய. அல்லது மாறி வருவோம், அலைநீளம் வந்து குறையும் போது அதிர்வெண் அதிகரிக்கும், அதிர்வெண் அதிகரித்தால் சக்தி அதிகம். சரி, இந்த தரவை வச்சுக்கொண்டு நாங்க இங்க யோசிப்போம். இங்க இருக்கிற இந்த குளோரோபில் ஏ மூலக்கூறுகள் 680 நானோமீட்டர் அலைநீள ஒளியையும், இங்க இருக்கிற PS1 குளோரோபில் மூலக்கூறுகள் 700 நானோமீட்டர் அலைநீளமுடைய ஒளியையும் வினைத்திறனாக அதிக அளவில் அகத்துறிஞ்சிறத்தால எங்களுக்கு தெரியும் எந்த ஒளித்தொகுதியில் உள்ள குளோரோபில் மூலக்கூறுகள் அதிகமான சக்தியை அகத்துறிஞ்சுகின்றன. பார்த்த உடனே விளங்குது, அலைநீளம் குறைந்தவர் தான் அதிர்வெண் கூட. ஆகவே அதிர்வெண் கூடினவர் தான் சக்தி கூட. எனவே முதலில் இலத்திரன்கள் அறுத்தப்பட்டு இலத்திரன்களை வெளியாக்குறது வந்து குறைந்த அலைநீளமுடைய இந்த PS2 ஆக இருக்கும். ஆகவே PS2 தான் இந்த பொறிமுறையில முதலாவது நாங்க குறிக்க வேண்டியது. அதுக்கு பிறகுதான் இது அறுக்கப்படும் வச்சுக்கொள்வோம். ஆகவே PS1 அடுத்ததாக கொடுக்கப்படுகிறது. சரி, இப்ப நாங்க வருவோம் இந்த கதை. PS1 ஒளியினுடைய போட்டன்கள் தான் சொல்றோம். இந்த போட்டன்கள் வந்து விழுற நேரத்துல இந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் அகத்துறிஞ்சி, அந்த ஒளியை அகத்துறிஞ்சி இங்க தாக்க மையத்தில் உள்ள குளோரோபில் ஏ மூலக்கூறு, அதாவது PS2வின் தாக்க மையத்தில் உள்ள குளோரோபில் ஏ மூலக்கூறு நாங்க வந்து P680 சொல்லி இந்த 680 P680 இந்த குளோரோபில் ஏ மூலக்கூறுகளுக்கு அந்த சக்தியை வழங்கும். எங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு விஷயம், நாங்க இந்த படிக்கிற தலைப்பு கொஞ்சம் மேலவே இருக்கிறது.
ஒளியினால் குளோரோஃபில் அரட்டப்படுதல் அந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கிறது. நாங்க முழு சாப்டரையும் பார்க்காம சாதாரணமாக அந்த சமன்பாடு மட்டும் போட்டு காட்டிருக்கிறேன். குளோரோஃபில் ஏ ஒளிச்சக்தி, இந்த ஒளிச்சக்தியால் அரட்டப்பட்டு குளோரோஃபில் ஏ பிளஸ் ஆகவும் உயர் சக்தி இலத்திரன்களையும் விடுவிக்கும். அந்த உயர் சக்தி இலத்திரன்களில் உள்ள சக்தி ஒளியில் இருந்து கிடைத்த சக்தி, ஒளியில் இருந்து கிடைத்த சக்தி. சரி, இப்ப நாங்க எங்க வரும்? ஒளியினால இந்த P680 அரட்டப்பட்டு P680 அரட்டப்பட்டு ஒரு இலத்திரனை விடுவிக்கும், உயர் சக்தி இலத்திரனை விடுவிக்கும். 2 P680 இருக்கிறதால 2 இலத்திரன்கள் இங்க போகணும். ஆகவே அரட்டப்பட்ட இலத்திரன்களை விடுவித்தால் P680 இரண்டும் என்னவாகும்? P680 பிளஸ் ஆக மாறும். ஏனென்றால் இலத்திரனை இழந்தால் பிளஸ் அப்படின்னு நாங்க முதல்ல இருந்து சின்ன வயசுல இருந்தே படிச்சு கொண்டு வரோம். சரி, ஆகவே இங்க இந்த P680 என்று சொல்லுற இந்த குளோரோஃபில் ஏ மூலக்கூறுகள் P680 பிளஸ் ஆக ஒக்சியேற்றம் அடைந்து உயர் சக்தி இலத்திரன்களை விடுவிக்கும். இந்த உயர் சக்தி இலத்திரன்கள் PS2வினுடைய முதலான இலத்திரன் வாங்கிகளால வாங்கப்படும். இந்த பொறிமுறை சொல்லும் போது PS2வை விளங்கப்படுத்துறோம் என்று சொன்னால் PS2வினுடைய முதலான இலத்திரன் வாங்கி குறிப்பிட்டு சொல்லணும். இங்க PS1 விவரிக்கிறோமாக இருந்தால் PS1னுடைய முதலான இலத்திரன் வாங்கி அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும். ஆகவே இந்த உயர் சக்தி இலத்திரன்கள் PS2வினுடைய முதலான இலத்திரன் வாங்கியால வாங்கப்படுகிறது. அதன் பின்னர் பல்வேறு இலத்திரன் காவிகளினூடாக ஒரு இலத்திரன் கொண்டு செல்லல் சங்கிலி தாக்கத்துக்கு உட்பட்டு உயர் சக்தி நிலையில் உள்ள இலத்திரன்கள் படிப்படியாக தாழ் சக்தி நிலையை அடைந்து கொண்டிருக்கும், அப்படியே கடத்தப்பட்டு கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் விடுவிக்கப்படுகின்ற இந்த சக்தியை பயன்படுத்தி ஏடிபி தொகுக்கப்படும். இந்த சக்தியை பயன்படுத்தி ஏடிபி தொகுக்கப்படுகின்ற நிகழ்வு நாங்க பொஸ்போரிலேற்றம் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிக்கிறோம். 3 வகையான பொஸ்போரிலேற்றங்கள் இருக்குது, ஞாபகப்படுத்திக் கொள்றது நல்லது. இங்க இந்த பொஸ்போரிலேற்றத்துக்கான சக்தி, அதாவது ஏடிபியை தொகுக்கிறதுக்கு தேவையான சக்தி அடிப்படையில் எங்கிருந்து கிடைத்தது? ஒளியிலிருந்து கிடைத்தது. ஆகவே இங்க நடக்கிறது ஒளி பொஸ்போரிலேற்றம். நல்லது. ஆகவே படிப்படியாக இலத்திரன்கள் தாழ் சக்தி மட்டத்து நிலையை நோக்கி வந்து கொண்டிருக்குது. நாங்க அதோட அப்படியே அவரை ஹோல்டு பண்ணி நிப்பாட்டோம். சரி, இப்ப இங்க போவோம். இதே நேரம் PS1லும் ஒளியினால இங்க இருக்கிற தாக்க மையத்தில் உள்ள P700 2 பேரும் அரட்டப்படுவாங்க. P700 ஒச்சியேற்றப்படும். ஒச்சியேற்றப்பட்டு P700 பிளஸ் என ஒச்சியேற்றப்பட்டு அங்க மாதிரியே இங்கேயும் கூட 2 இலத்திரன்கள் விடுவிக்கப்படும். உயர் சக்தி இலத்திரன்கள் 2 விடுவிக்கப்படும். ஆகவே இங்க இருந்து உயர் சக்தி இலத்திரன் 2ஐயும் PS1னுடைய முதலான இலத்திரன் வாங்கி ஏற்றுக்கொள்ளும். PS1னுடைய முதலான இலத்திரன் வாங்கி அதை ஏற்றுக்கொள்ளும். அதன் பின்னர் இந்த இலத்திரன்கள் படிப்படியாக அதே மாதிரியான ஒரு இலத்திரன் கொண்டு செல்லல் சங்கிலியினூடாக கொண்டு செல்லப்பட்டு தாழ் சக்தி நிலைக்கு கொண்டு செல்லப்படும் போது ஒரு வெளிவிடப்படுகின்ற சக்தியிலிருந்து ஏடிபி தொகுக்கப்படுகிறது. நல்லது. இறுதியாக இந்த 2 இலத்திரன்களும் இங்க கொண்டு வரப்பட்ட இந்த இலத்திரன்கள் எதற்கு பயன்படும் என்று சொன்னால் NADP பிளஸை NADPH தாழ்த்துவதற்கு பயன்படுத்தப்படும். ஞாபகம் வச்சுக் கொள்ளணும், NADP பிளஸ் NADPH தாழ்த்தப்படுவதாக இருந்தால் 2 விஷயம் தேவை. ஒன்று இலத்திரன்கள், அடுத்தது புரோட்டோன் H+ தேவைப்படும். சரி, இப்ப எங்களுக்கு இலத்திரன் கிடைச்சிருக்குது. ஆகவே NADP பிளஸை NADPH தாழ்த்துவதற்கு பயன்பட்ட இலத்திரன்கள் எங்கிருந்து வந்த இலத்திரன்கள்? PS1 இருந்து இங்க முதலான இலத்திரன் வாங்கப்பட்ட அந்த இலத்திரன்கள் ஞாபகத்தில் இருக்கு. சரி, இப்ப நாங்க இங்க ஹோல்டு பண்ணி அப்படியே வச்ச ஒரு விஷயம் இருக்கு. இவங்க படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்க ஏடிபியும் தொகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தாழ் சக்தி நிலையை அடைந்ததுக்கு பின்னர் இங்கு ஏற்பட்ட இந்த இலத்திரன் குறை அல்லது இங்கு ஒச்சியேற்றப்பட்ட நிலையில் இருக்கிற P700 அல்லது P700 பிளஸ் இந்த நிலையில் இருக்கிற இந்த குளோரோஃபில் ஏ மூலக்கூறுகளை நடுநிலைப்படுத்துறதுக்காக அல்லது ஒளித்தொகுதி 1ஐ நடுநிலைப்படுத்துறதுக்காக இங்க ஒளித்தொகுதி 2லிருந்து வந்த இலத்திரன்கள் பயன்படுத்தப்படும். ஆகவே இங்கு ஏற்பட்ட இலத்திரன் இழப்பு நிவர்த்தி செய்யப்பட்டு நடுநிலையாக்கப்படுகிறது. சரி, இது இவ்வாறு இருக்க இங்கு ஏற்பட்ட இலத்திரன்
குறையும் இருக்கிறது. இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னால் P680 P680 பிளஸ் அப்படின்ற நிலையில இருக்கிறது, ஒச்சியேற்றப்பட்ட நிலையில இருக்கிறது. அங்கேயுமே இலத்திரன் தேவைப்படுகிறது. சரி, இதை ஈடு செய்யறதுக்காக இங்க நடக்கிறது தான் இந்த நீரினுடைய பிளத்தல். நீரினுடைய பிளத்தல் நீரினுடைய பிளத்தலின் போது முக்கியமான சம்பவங்கள் பாருங்க. 2 H+ விடுவிக்கப்படும், அதே மாதிரி ஆக்சிஜன் விடுவிக்கப்படுகிறது. அதாவது H+ ஆக்சிஜன் விடுவிக்கப்படுகிறது, 2 இலத்திரன்களும் விடுவிக்கப்படுகிறது. இங்கு ஏற்பட்ட 2 இலத்திரன்கள், இங்கிருந்து இழக்கப்பட்ட 2 இலத்திரன்களையும் நீரின் பிளத்தலின் போது விடுவிக்கப்பட்ட இந்த இலத்திரன்கள் போய் நடுநிலைப்படுத்தும். அதாவது P680 பிளஸ் திரும்ப பழையபடி P680 மாறிக்கொள்ளும். ஆகவே நடுநிலைப்படுத்தப்பட்டாச்சு, இங்கேயும் நடுநிலைப்படுத்தப்பட்டாச்சு. சரி, இறுதியாக இந்த ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஆக்சிஜன் தான் இலைவாயினூடாக வளிமண்டலத்துக்கு சென்று அதுக்கு பின்னர் இந்த உயிரங்கிகளினுடைய காற்று சுவாசத்துல பயன்படுகின்ற ஆக்சிஜன் அது வெளியே போயிடும். இங்க இருக்கிற இந்த புரோட்டோன்கள் இருக்குது H+ இங்கு கொண்டு வரப்படும். NADP+ NADPH தாழ்த்துறதுக்கு இலத்திரனும் புரோட்டோனும் பயன்படுத்தப்படுகிறது. புரோட்டோன் எங்கிருந்து வந்தது? நீரினுடைய பிளத்தலின் போது வந்தது. எங்க நடந்த நீரினுடைய பிளத்தல்? PS2 நிகழ்ந்தது. சரி, இந்த நீரினுடைய பிளத்தலில் இருந்து உருவான புரோட்டோன்கள். அதே மாதிரி PS1 இருந்து தாக்க மையத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இலத்திரன்கள் இங்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த தாழ்த்தல் தாக்கத்தை ஊக்குவிக்கிற நொதியம் NADP+ ரிடக்ஷன் என்று சொன்னால் தாழ்த்தல். NADP+ தாழ்த்தலுக்கு உள்ளாகிறதால இவருக்கு இந்த பேர் NADP+ ரிடக்டேஸ் அப்படின்ற நொதியத்தினுடைய ஊக்கலின் மூலம், ஊக்கல் காரணமாக அல்லது ஊக்கலுடன் NADP+ NADPH தாழ்த்தப்படும். ஆகவே நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கெல்வின் வட்டத்துக்கு தேவையான முக்கியமான 2 மூலப்பொருட்கள் இங்க தொகுக்கப்பட்டாச்சு. ஒன்று, எளிய மூலக்கூறுகளில் இருந்து கொஞ்சம் சிக்கலான மூலக்கூறுகளை தொகுக்கிறதா இருந்தா சக்தி தேவைப்படும். அந்த சக்தி தான் இந்த சக்தி கெல்வின் வட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும். அடுத்தது, CO2 தாழ்த்தப்பட்டு வெள்ளங்கள் உருவாக்கப்படுறதாக சொல்லியிருக்கிறோம். CO2 தாழ்த்தப்படுறதுக்கு ஹைட்ரஜன் தேவைப்படும். அங்க கொண்டு செல்வதற்கு தேவையான ஹைட்ரஜன் இங்க தயார் செய்யப்பட்டாச்சு. ஆகவே இங்க உருவாக்கப்பட்ட NADPH இங்க இருக்கிற ATP இரண்டும் கெல்வின் வட்ட தாக்கங்களுக்காக கொண்டு செல்லப்படும் அல்லது பயன்படுத்தப்படும். சரி, இந்த தெளிவு போதும் நினைக்கிறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த கேள்வியை நாங்க பார்த்து கொண்டு வரலாம். சரி, ஒளித்தொகுதிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது. ஒளியின் போட்டன்கள் நிறப்பொருட்களை தாக்கும் போது ஒளித்தொகுதி 1 ஒளித்தொகுதி 2 இலத்திரன்கள் அரட்டப்படும். நியாயம், நியாயம். இங்கேயும் ஒளிப்படுகிறது, ஒளியின் போட்டோன்கள் தாக்குகிறது, இங்கிருந்து மறுத்தப்படுதல். இதே சம்பவம் இங்கேயுமே நடக்கும். ரைட், அது சரியான கூற்று. இரண்டாவது, ஒளித்தொகுதி 1 உயர் சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள், ஒளித்தொகுதி 1 போன இந்த உயர் சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் ஒளித்தொகுதி 2 முதலான இலத்திரன் வாங்கி ஒன்றினால் ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிருந்து கிளம்பி போன இலத்திரன் ஏன் இவர் வாங்கணும்? இல்ல, அப்படி ரிவர்ஸ் நடக்கிறது கிடையாது, பின்னோக்கி நடக்கிறது கிடையாது. இங்கிருந்து உயர் சக்தி இலத்திரன் இவர் வாங்குவது கிடையாது. ஆகவே பிள்ளை, ஒளித்தொகுதி 2 அருட்டப்பட்ட இலத்திரன்கள் NADP+ தாழ்த்தும். 2 அருட்டப்பட்ட இலத்திரன்கள், ஒளித்தொகுதி 2 அருட்டப்பட்ட இலத்திரன்கள் ஒளித்தொகுதி 1 இந்த குளோரோபில் A மூலக்கூறுகளை நடுநிலைப்படுத்தும். ஒளித்தொகுதி, அதாவது 2 அரட்டப்பட்ட இலத்திரன்கள் அல்ல, ஒளித்தொகுதி 1 அரட்டப்பட்ட இலத்திரன்கள் தான் NADP+ தாழ்த்தத்துக்கு பயன்படுகிறது. ஆகவே 2 என்று சொல்றது பிழையான கூற்று. 4, நீர் பிளவடைந்து வெளிவிடப்படும் இலத்திரன்கள் அரட்டப்பட்ட ஒளித்தொகுதி 1 நடுநிலைப்படுத்துகின்றன. அரட்டப்பட்ட ஒளித்தொகுதி 1 நீர் பிளவடைந்து வருகின்ற இலத்திரன்கள் நடுநிலைப்படுத்துகின்றதாமாம். இல்லையே, தெளிவாக பார்க்கும்போதே விளங்குது. இந்த பிரச்சனை யாருக்கு வரும் கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னது போல முதலாவது இருக்கிறது முதலாவது ஒளித்தொகுதி, 2வது இருக்கிறது 2வது ஒளித்தொகுதி, அந்த மாதிரி பாடமாக்கி வச்சுக் கொள்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம்.
எங்களுக்கு தான் தெரியும், நாங்க இந்த பயோ மட்டுமா படிச்சோம், பிசிக்ஸும் படிச்சோம். ஆகவே இந்த மாதிரி நீர் பிளவடைந்து வெளியிடப்படுகின்ற இலத்திரங்கள் அரட்டப்பட்ட ஒளித்தொகுதி ஒன்றை அல்ல 2ஐ நடுநிலைப்படுத்துகின்றன. சரி, இறுதியாக தாக்க மைய சிக்கலானது ஒரு மூலக்கூறு குளோரோபில் ஏயையும் ஒரு மூலக்கூறு குளோரோபில் பியையும் கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட புரதங்களை கொண்டது. ஒழுங்கமைக்கப்பட்ட புரதம் கதையெல்லாம் சரிதான், இருந்தாலும் ஒரு குளோரோபில் ஏ மூலக்கூறு இருக்குதாமாம், ஒரு மூலக்கூறு குளோரோபில் பி இருக்குதாமாம். அப்படி ஒரு கதையே கிடையாது. இரண்டுமே குளோரோபில் ஏ மூலக்கூறுகள். அதிலும் 2 ஒளித்தொகுதிகளிலுமே இருக்கிறது குளோரோபில் ஏ மூலக்கூறுகள் தான். ஆகவே அதுவும் பிழை. முதலாவது விடை. சரி, தெளிவு இருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது இல்ல தெளிவு தேவைன்னு சொன்னா மாணவர்கள் அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கமெண்டா பதிவு செஞ்சீங்கன்னா என்னால இயலுமான ஹெல்ப் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி ஏதும் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.